ஹலோ விவேஸ், உயிர்கள் வந்து பெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா உயிர்கள் வந்து உருவாகுது. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பரிணாம வளர்ச்சிப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் பெருக்குது. அப்படியே சின்ன உயிரினங்கள், பெரிய உயிரினங்கள் அப்படி பெருக்குது. அந்த 2 குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒருத்தங்க இருக்கேன், அப்பா ஒருத்தங்க அப்படி பார்த்துக்கிறாங்க. ஸோ நிறைய உயிரினங்கள் பெரிய ஆரம்பிக்குது அப்படின்னா நல்ல விஷயம்தான். அதை பற்றி ஒரு முறை இனப்பெருக்கம் பண்ணி நிறைய குட்டிகள் போது அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அது வந்து பெருக்குது. மற்றபடி அது அந்த செக்ஸ் உணர்ச்சியை வந்து புரிஞ்சுக்கிட்டே வேறு எதோடையும் இனச்சேர்க்கை பண்ணாமல் விலைக்கு போயிடுது. அதுதான் வந்து கரெக்டாக நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி ஒரு குட்டி போடுற உயிரினங்கள் வந்து இன்னும் ஒரு குட்டி வெட்டும் போட்டிருக்குது. அவ்வளோதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது பார்த்திங்கன்னா என்றைக்குமே பார்த்திங்கன்னா குட்டி போடுற விஷயத்தில் தாயை நம்பணும். அதாவது பார்த்திங்கன்னா தாய் தான் குட்டி போடுறாங்க, தாயை நம்பணும். ஒரு ஆண் வந்து பெருசாக வந்து அந்த தாயை வந்து வற்புறுத்தக்கூடாது. ஆண் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் இருக்கேன், ஏன்னா நீங்கள் உங்களோட சேர்ந்து வாழணும்னு ஒரு ஆசையாக இருக்குன்னு சும்மா வந்து என்ன சொல்கிறது, சும்மா வந்து கேட்டு பார்க்கலாம், வற்புறுத்தக்கூடாது, ரொம்ப தொந்தரவு பண்ணக்கூடாது. தாயோட முடிவு தான், தாயை வந்து தாய் வந்து குழந்தை வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ணி ஆணை வந்து கேட்கணுமே தவிர்த்து ஆண் வந்து அவ்வளோ பெருசாக கேட்கக்கூடாது. சும்மா வேணால் ஒரு முறை ஏதோ கேட்டு பார்க்கலாமே தவிர்த்து மறுபடியும் கேட்கக்கூடாது, வற்புறுத்தக்கூடாது, தொந்தரவு பண்ணக்கூடாது, இம்சை பண்ணக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. ரொம்ப பிரச்சனைலாம் பண்ணவே கூடாது. முக்கியமாக இம்சை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணவே கூடாது. ரொம்ப மரியாதையாக நடந்துக்கணும் தாய்கிட்ட ஆண் வந்து. அப்போ தான் வந்து இந்த குடும்பம் வந்து சரியாக ப்ராசஸ் வந்து வேலை செய்யும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உயிர்கள் நிறைய பெருகுது, நல்லா உயிர்கள் பெருகிட்டுருக்கு, நல்லா வாழ்ந்துட்டுருக்கு. இப்போ பிரச்சனை இல்லை. உயிர்கள் வந்து அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு குட்டி போடுறது 2 குட்டி போட்டால் போதும். அப்புறம் வந்து ஒரே ஒரு முறை இனச்சேர்க்கை பண்ணி பிரிஞ்சால் போதும். அப்படி வந்துட்டு இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நிறைய இந்த பூச்சிகள்னு சொல்லுவோம், அந்த பூச்சிகளும் ஒரு முறை தான் இனச்சேர்க்கை வந்து நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன். இதுக்கு வந்து ஒரே ஒரு முறை தான் இனச்சேர்க்கை நடக்கும் இந்த பட்டாம்பூச்சிக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் நம்பலாம் தான். ஆனால் அதே சமயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூச்சிகளுக்கும் பல முறை இனச்சேர்க்கை வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது, அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிரினங்கள் வந்து பார்த்திங்கன்னா அழகாக பரவலாக வாழ்ந்துட்டுருக்கு. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. உயிர்களுக்கு வந்து ஒரு உயிர் வந்து இன்னொரு உயிரை வந்து பிரச்சனை பண்ண முயற்சி பண்ணும்போது தாங்க முடியாமல் ஒரு சில உயிர்கள் வந்து அதை கொல்ல வேண்டியது இருக்கும். அந்த கொன்னதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து மறைக்கிறதுக்கு வந்து பல வழிகள் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரும் கண்டுக்காத இடத்துல போய் அந்த உயிரினத்தோட உடலை வச்சுட்டு அதை அழிக்க ஆரம்பிச்சிடும். அது என்னடா இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது அழுகி இருக்கும். அதுதான் அந்த அதுதான் வந்து சரி இதை மறைக்க முயற்சி பண்ணுறாங்க, இவங்களை விட்டலாம் அப்படிங்கிறது இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா எரிக்கிறது, அது எப்படின்னு முழுசாக வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 2 வகையில் நடக்குது. அந்த உயிரினத்தோட உடலை டிஸ்ட்ராய் பண்ணுறது 2 வகையில் நடக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக எரிக்கிறது, நார்மலாக பொருட்களை வச்சு எரிக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் வச்சு டஃப்னு சடனாக எரிக்கிறது, சீக்கிரமாக எரிஞ்சிடும். அப்புறமேட்டு தண்ணியில் வீசுறது, குண்டாவளி குப்பை தொட்டியில் போடுறது, வெட்டி கீழே மண்ணில் போடுறது, மண்ணில் போட்டு புதைக்கிறது, அப்படியே விட்டுறது, மண்ணில் போட்டு அப்படியே விட்டுறது, அழிக்கிறது. அப்புறம் இன்னொன்று இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மறைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற இதில், அழிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற பட்சத்தில் ரா அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உயிரினத்தை வந்து துண்டுகளாக வெட்டி அதை சாப்பிட்றது. நம்மளும் ஒரு உயிர் தான், அது அவ்வளோக்கு சாப்பிட முடியாது, அது கொஞ்சம் நம்ம உடலையும் பாதிக்க வாய்ப்பு இருக்குது. அதை மீறி வந்து நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அதை எப்படி சாப்பிட்லான்னா, அதை வேக வச்சு சாப்பிட்றோம். ஆமாம் தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணி வச்சு வேக வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோதான். வேறு ஏதாவது மெட்டீரியல் ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்றதுன்னா ஏதாவது ஒரு மெட்டீரியல் சேர்க்கலாம். அப்புறம் மட்டும் சாலிடாக ஏதாவது போட்டு சேர்க்கலாம், அப்படி எடுத்து சாப்பிட்லாம். அப்படி சாப்பிடும்போது சும்மா வந்து பார்க்கும்போது என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரியாது. ஒரு வேளை வந்து இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு வேளை சாப்பிட்றாங்களா அப்படின்னு நம்ம சும்மா பாருங்கள். ஒரு உயிர்னு போயிட்டுருக்க அந்த ஒரு உயிர் நான் சாப்பிட்றது அவ்வளோக்கு நல்லா இல்லை. அது ஒரு இதுதான், நீங்கள் கொலைதான் பண்ணுறீங்க. அது சாப்பாடுன்னு சொல்லி சாப்பிட முடியாது, சாப்பிடக்கூடாது. இப்போ வந்து பார்க்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சாப்பிட்றாங்களா அப்படின்னு நமக்கு தோணும். அப்போ வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னு தோணும்போது, இவங்க வந்து இந்த உயிரினத்தை சாப்பிட்றாங்க போல் அப்படிங்கிற ஒரு தாட் வரும். அப்போ வந்து நல்ல டீப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, இதை வந்து கொலை பண்ணிட்டோம், மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லை
அதனால் வந்து இதை இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம கரெக்டாக வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். சும்மா பார்க்கும்போது இந்த உயிரினத்தை வந்து ஏதோ பண்ணுறாங்க. அப்போ வந்து நம்ம நெருங்கி சும்மா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சும்மா பார்க்கும்போது இந்த உயிரினத்தை என்ன பண்ணுறாங்க சாப்பிட பார்க்குறாங்க, அவ்வளோதான் தெரியும். எதுக்கு சாப்பிட பார்க்குறாங்கன்னு தெரியாது. அப்போ அதனால் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த உயிரினத்தை சாப்பிடலாம் பார்க்குறாங்க. இந்த உயிரினத்தை வந்து சாப்பாட்டுக்கு வந்து சாப்பிடல அப்படிங்கிறத நம்ம ஒன்று சும்மா பாருங்கள். சாப்பாட்டுக்கு சாப்பிட்லன்னா கண்ட மசாலாஸ் அது இது போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக அந்த உயிரினத்தோட உடலை வந்து சாப்பிட முயற்சி பண்ணும்போது இவங்க வந்து இந்த உயிரினத்தை சாப்பிட தான் பார்க்குறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. இதை நார்மலாக பார்க்கும்போது இந்த உயிரினத்தை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒன்று பண்ண போகிறோம் அந்த உயிரினத்தை. சும்மா பாருங்கள் உயிரினத்தை கொஞ்சம் டிஸ்ட்ராய் பண்ணி இதோட மற்ற உடல் பாகங்கள்லாம் தூக்கி மண்ணில் போட்டுடுறோம். சும்மா பாருங்கள் மண்ணில் தூக்கி போட்டுறோம். அப்போ வந்து நல்லா பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த உயிரினத்தை அவங்க வந்து பெருசாக சாப்பாட்டுக்கு எதுவும் பண்ணல, ஏதோ சும்மா சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு அப்படி தூக்கி போட்டுடுறாங்க. அதை தான் பண்ணுறாங்க. அதுதான் ரா மெத்தட்னு சொல்கிறது. ஸோ இவ்வளோ தான் எனக்கு தெரியும். பாய்.